கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாளிலும் கர்த்தர் நமக்கு கடந்து போன மாதங்களெல்லாம் கிருபையாய் கூட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய விலையேறப்பெற்ற கிருபைகளை, இரக்கங்களை, தயவை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் கட்டளையிட்டு அதை விளங்க பண்ணியிருக்கிற தேவன் கடந்த சில நாட்களாக உலகமே ஒரு மிகப்பெரிய தத்தளிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. கொரோனா என்று சொல்லப்படுகிற கொடிய தொற்று வியாதி உலக மக்களை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி கொண்டு மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விலையேறப்பெற்ற நம்பிக்கை, நம்முடைய ஆண்டவர் அவர் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிற விலைமதிக்க முடியாத அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள், அவருடைய வாக்கு தத்தங்கள், இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட கொடிய சூழ்நிலைக்கு அது எவ்வளவு பிரயோஜனமாய், நன்மையாய், ஆசீர்வாதமாய், உதவியாய் இருக்கிறது என்பதை நாம் வேதத்திலிருந்து அநேக சம்பவங்களின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கியிருப்பார். அப்போ உன்னதமானுடைய மறைவு நமக்கு ஒரு நல்ல மறைவிடமாய் இருக்கிறது. சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாய் நாம் கடந்து போகும்போது, இப்படிப்பட்ட சோதனையான காலத்தில், இப்படிப்பட்ட கொள்ளை நோய் இருக்கக்கூடிய இந்த காலத்தில், வாதைகள் நிரம்பி இருக்கிற இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார், கோட்டையாய் இருக்கிறார், துருகமாய் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அறிக்கை செய்து விசுவாசத்தோடு கூட நாம் அவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாய் கடந்து போக இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அறிவுறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய். அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய செட்டைகளின் கீழே நாம் கடந்து போகும்போது நாம் காப்பாற்றப்படுகிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகள் ஒன்றுக்கும் நாம் பயப்படாதபடி இருக்கும்படியாக நாம் தேடி கடந்து போக வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய, நம்முடைய ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவு. அந்த செட்டைகளில் ஆசீர்வாதத்தை நாம் வேதத்தில் அநேக சம்பவங்களில் நாம் தியானித்து பார்க்க முடியும். செட்டைகளின் மூலமாய் நமக்கு தேவன் அருளி செய்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனையாய் இருக்கிறது. நாம் காப்பாற்றப்படுகிறோம். இப்படிப்பட்ட கொள்ளை நோய் உலகம் முழுவதும் உள்ள மக்களை வாரிக்கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு காப்பாற்றப்படுவதற்கென்றே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற, நம்முடைய தேவனால் நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாய் நாம் கடந்து போக பிரயாசப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்திலும் அவருடைய செட்டைகளின் ஆசீர்வாதத்தை நாம் அறிந்தவர்களாய், அந்த செட்டைகளுக்கு கீழே தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கும்படியாகவே தேவன் விரும்புகிறார். முதலாவது, அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் காப்பாற்றப்படுகிறோம், ஆபத்திற்கு விலக்கப்படுகிறோம். அந்த செட்டைகளின் நிழலிலே நாம் தங்கியிருக்கும் போது நமக்கு விரோதமாய் கடந்து வருகிற பலவிதமான சத்துருடைய தந்திரங்கள், கொள்ளை நோய்கள், கொடிய மரணங்கள், தீவினைகள், நாசமோசங்கள், பொல்லாப்புகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் முற்றிலுமாய் மறைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம், காப்பாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
ஆகவே நாம் காப்பாற்றப்படக்கூடிய ஒரே ஒரு இடமாகிய நம்முடைய தேவனுடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாய் நாம் கடந்து போக ஆண்டவர் நமக்கு அருமையான இந்த நாட்களை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதை குறித்தும் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவன் அருளி செய்திருக்கிற அவருடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், நாம் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்கி இருக்கிறோம். வேடனுடைய கண்ணிக்கு நாம் தப்புவிக்கப்படுகிறோம். கொள்ளை நோய்களுக்கு நாம் தப்புவிக்கப்படுகிறோம். ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற ஜனங்களைப் போல நாம் அங்கலாய்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா தீமைகளுக்கும், எல்லா பொல்லாப்புகளுக்கும், எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே செட்டைகளின் நிழலுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். அந்த செட்டைகளின் நிழலுக்குள்ளாய் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, முதலாவது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். நாம் அங்கு காப்பாற்றப்படுவோம். எல்லா தீவினைகளுக்கும், எல்லா பொல்லாப்புகளுக்கும், எல்லா நாசமோசங்களுக்கும் நாம் முற்றிலுமாய் விலக்கி காப்பாற்றப்படுகிறோம். தேசத்திலே காணப்படுகிற எண்ணி முடியாத, சொல்லி முடியாத தீமைகள் பிரவாகித்து வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்வதென்று திகைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிற அவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாய் கடந்து போக பிரயாசப்படுவோம். காரணம், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விலைமதிக்க முடியாத அவருடைய வாக்கு தத்துவம், அவருடைய செட்டைகளின் மறைவிலே நாம் காப்பாற்றப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, சங்கீதக்காரன் 63 சங்கீதம் 7வது வசனத்துல சொல்லும் போது, உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது இந்த அருமையான இந்த 4வது மாதத்துல தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்கு தத்துவம் நமக்கு கடந்து வருகிறது. என்னவென்றால், அவருடைய செட்டைகளின் நிழலே வைக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் களி கூறுதல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். உலகம் முழுவதும் துக்கத்திலே இருக்கும்போது, துக்க சாகரத்திலே அமிழ்ந்திருக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு துக்கத்தை மாற்றுகிற, துயரத்தை மாற்றுகிற, வேதனையை மாற்றுகிற, பிரச்சனைகளை மாற்றுகிற, சஞ்சலத்தை மாற்றுகிற, வருத்தத்தை மாற்றுகிற, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனுடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். காரணம், அங்கே நாம் கழிவுற ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். அங்கே நமக்கு ஒரு நல்ல கழிவுறுதல் உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் கலங்க நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஒரு பெரிய சந்தோஷம். கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து, துக்கங்கள் எல்லாவற்றையும் மறந்து, வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து, அழிவுகள் எல்லாவற்றையும் மறைந்து, கொள்ளை நோய்கள் எல்லாம் மறந்து, கொடிய மரணங்கள் எல்லாம் மறந்து, ஒரு களி கூறுதல், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை தேவன் தம்முடைய செட்டைகளின் நிழலிலே வைத்திருக்கிறார். அதை இந்த புதிய மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்பித்தான் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய விலையேறப்பட்ட வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. துக்கத்திலே சந்தோஷத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய வேதனை மகிழ்ச்சியாய் மாறும். தேசம் முழுவதும் துக்கத்திலே இருக்கலாம், பட்டணங்கள் முழுவதும் துக்கத்திலே இருக்கலாம். உலக நாடுகளே இன்றைக்கு துக்கத்திலே அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் காப்பாற்றப்படுகிறது மாத்திரமல்ல, அங்கே நாம் கழிகூற பண்ணப்படுகிறோம். அங்கே நமக்கு மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாகவே தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் அடிக்கடி நாம்
வேதத்தில் நாம் வாசிக்கிற ஒரு அருமையான வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலகம் அழுது புலம்பும், ஆனால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்கு துக்கம் என்பது இராமல் போய்விடும் என்று வேதம் நமக்கு அருமையாய் அறிவுறுத்துகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய செட்டைகளில் நிழலிலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நம்ம அங்கு காப்பாற்றும்படியாக தேவன் அங்கு ஒரு அருமையான வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அங்கே நாம் பாதுகாக்கப்படுகிறோம், தீமைகளுக்கு பாதுகாக்கப்படுகிறோம், பொல்லாப்புகளுக்கு நாம பாதுகாக்கப்படுகிறோம். வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புகளுக்கு நேரிடாது. அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் தங்கி இருக்கும் போது வேடனுடைய கண்ணிக்கு நாம் தப்புவிக்கப்படுகிறோம். பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு நாம் தப்புவிக்கப்படுகிறோம். வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் உன்னை தப்புவிப்பார். அந்த உன்னதமானுடைய மறைவை தேடி கடந்து போகும், சர்வ வல்லவருடைய நிழலை தேடி கடந்து போகும். அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாய் நாம் கடந்து போகும்போது அங்கே நாம் காப்பாற்றப்படுகிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வேதம் சொல்லுகிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உலகத்திலே நடமாடுகிற பொல்லாப்புகள் நம்மை சேதப்படுத்தாது. உலகத்திலே காணப்படுகிற தீவினைகள் நம்மை சேதப்படுத்தாது. உலகத்திலே காணப்படுகிற பொல்லாங்குகள் நம்மை சேதப்படுத்தாது. உலகத்திலே காணப்படுகிற கண்ணிகள் நம்மை ஒருபோதும் சேதப்படுத்தாது. ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள, அந்த நம்பிக்கையை இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக்கிக் கொள்ள ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். அவருடைய செட்டைகளில் நிழலிலே வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து போகக்கூடிய ஒரு நல்ல வேளையாய் இருக்கிறது. அருமையான இந்த புதிய மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதம் இந்த முதல் நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாய் கடந்து போக நாம் பிரயாசப்படுவோம். காரணம், அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் காப்பாற்றப்படுகிறோம். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் கழிகூற பண்ணப்படுகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாருண்டவர் இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரோ, எந்த குடும்பத்தில் இருக்கிறாரோ, எந்த மனிதனிடத்தில் இருக்கிறாரோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கம் மாறும். 12 வருஷமாய் பெரும்பாடுகளோடு கூட துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரி தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று செலவழித்து சற்றாயிலும் குணமடையாத நிலையில அவள் இயேசுவை தேடி வந்தாள். அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே, உன் வேதனை நின்று நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், சமாதானத்தோடு போ. ஒரு மிகப்பெரிய கழிகூறுதலை அன்றைக்கு அவள் அனுபவித்திருக்கிறாள். 12 வருடமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கழிகூறுதலையும் தொலைத்துவிட்ட நிலையில 12 வருஷமாய் அவருடைய சரீரத்தை பாடுகளுக்குட்படுத்திக் கொண்டிருந்த அந்த கொடிய வியாதி அன்றைய தினத்திலே அவளை விட்டு விலகி போயிற்று, அவளை விட்டு நீங்கி போயிற்று. காரணம், அந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த இயேசுவை தேடி அவள் வந்தாள். அவருடைய செட்டைகளின் நிழலிலே இருக்கக்கூடிய அந்த விலைமதிக்க முடியாத சுகத்தை, அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் அவள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு கழிகூர்ந்திருப்பாள், எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பாள். 12 வருடம், 1-2 வருடங்கள் அல்ல, 12 வருடங்கள் தன்னுடைய சந்தோஷத்தை இழந்தாள், தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்தாள். அவளுடைய துக்கம் சொல்ல முடியாததாக இருந்தது. ஆனால் ஒரு நாளிலே இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள், இயேசுவை தேடி வந்தாள். அவளுக்கு கிடைத்தது என்ன? ஒரு மிகப்பெரிய விடுதலை. அந்த விடுதலையின் மூலமாக அவளுக்கு ஒரு இருதயத்திலே சொல்ல முடியாத மகிழ்ச்சி, சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தினால் அவள் நிறைந்து காணப்பட்டாள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அவருடைய செட்டைகளின் நிழலிலே கர்த்தர் உன்னை கழிவுற பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும்
வெளியிலே என்ன நடக்கிறது என்பதை நீ கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்த்து நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்டது என்பதை நிதானித்து பார். நான் கர்த்தருடைய செட்டைகளில் நிழலுக்குள்ளாய் இருக்கிறேன், ஆகவே நான் காப்பாற்றப்படுகிறேன். மாத்திரமல்ல, நான் அங்கே கழிகூற பண்ணப்படுகிறேன். கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருமுறை இயேசுவும் அவருடைய சீசர்களும் கடலிலே பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கப்பலின் அடித்தளத்திலே பின்னணியிலே இயேசு நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். கொடிய புயல், கொடிய காற்று, அவர்கள் பிரயாணம் செய்கிற படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக கொடிய சூறாவளியினால் அந்த படகு தாக்கப்பட்டது. அவர்கள் போய் இயேசு எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? வெளியிலே இவ்வளவு இரைச்சலும் அலைகளினுடைய ஆர்ப்பாட்டங்களும், நம்முடைய படவை அவிழ்த்து போடத்தக்கதான கொடிய அலைகள் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? நீர் இங்கு நிம்மதியாக நித்திரை செய்து கொண்டிருக்கிறீரே என்று சொல்லி கூட அவர்கள் கேட்டிருக்கிறார். ஆண்டவர் அவர் எழுந்திருந்து கடலை பார்த்து அதட்டினார், காற்றை பார்த்து அதட்டினார். உடனே காற்று நின்று போயிற்று, கடல் அமைதியாய் போய்விட்டு. பாருங்கள், அந்த நிமிஷத்திலே அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷம். ஆச்சரியப்பட்டார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. ஆம் பிரியமானவர்களே, இயற்கை எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய அதிகாரத்திற்கு அடங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உலகத்தில் எந்தவித சோதனையும், எந்த விதமான பொல்லாப்பும் நம்மை நெருங்கவே முடியாது. காரணம், நாம் இருக்கிற இடம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்வோம். நான் எங்கு இருக்கிறேன்? ஒருவேளை என்னுடைய வீட்டுக்குள் நான் மறைந்திருக்கிறேன் என்று நாம் சொல்லலாம். அதை காட்டில நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, என்னுடைய வீட்டிற்குள், என்னுடைய தனி அறைக்குள் இருக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, நான் என் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே இருக்கிறேன். ஆகவே நான் காப்பாற்றப்படுவேன். எத்தனை தீமைகள் வந்தாலும், எத்தனை கொள்ளை நோய்கள் விரோதமாய் வந்தாலும், கொடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நான் காப்பாற்றப்படுவேன். இரண்டாவது, நான் கழிவூறும்படியாகவே தேவன் என்னை அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். அந்த செட்டைகளின் நிழலிலே நாம் கழிவூற பண்ணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.